ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு ரைட் கிளம்பியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 இயர். லாஸ்ட் ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரைட் வந்து முன்னார் போனேன். அதோட now I'm going to another ride with the Honda group. I think hope you can see all. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா we are going to Wagaman. So now the time is 4:49. இங்கே இண்டோ மிஷன் ஹாஸ்பிட்டல் தாம்பரம்லேருந்து நாங்கள் வி ஸ்டார்டட் ஜஸ்ட் ஒரு 10 minutes முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நவ் வி ஆர் ஹெட்டிங் டு 99 கஃபே. ஸோ அங்கே வந்து வி ஆர் கோயிங் டு டேக் அ ஸ்மால் டீ பிரேக் அண்ட் தென் வி வில் ஸ்டார்ட். ஸோ தட்ஸ் த அப்டேட். லெட்ஸ் see how the ride is going to be. மார்னிங் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி ட்ரிசல் இருந்தது and climate is very cloudy and rainy. இந்த ட்ரிப்பு வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் ரெயின். லெட்ஸ் see. செங்கல்பட்டு டோல் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கேருந்து ஃபுல்லாகவே பிளாக்கு தான் ரோடு. ஏதோ ஆக்சிடெண்ட் சொன்னார். இங்கே ஒரு போலீஸ் இங்கே மீட் பண்ணோம். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னாங்க. திண்டிவனம் வரைக்குமே வந்து டிராஃபிக் இருக்குன்றாங்க. நாங்கள் இப்போ தான் செங்கல்பட்டுலேயே இருக்கிறோம். எப்படி கிராஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. வண்டி எதுவுமே சுத்தமாக மூவ் ஆகலை. ரொம்ப நேரமாக பிளாக்கில் இருக்குன்றாங்க. அப்படியே கிடைக்கிற கேப்லலாம் உள்ளே பூந்து போயிட்டுருக்கோம். நின்றுட்டுருக்காங்க, எல்லாருமே நின்றுட்டு தான் இருக்காங்க. ஆல்டே பண்ணிட்டாங்க எல்லோரும் வண்டிங்களெல்லாம். ஆரம்பமே ஒரு சத்திய சோதனை. இதில் வண்டி ஜெயிச்சிட்டோம். மாறா கொஞ்சம் தூரம் தான் மூவ் ஆகணும். வர வழியில் ஒரு யூட்டர்ன் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதில் வண்டிக்கு மூவ் ஆனதால் ஏதோ வண்டிங்கெலாம் போயிடுச்சு. இப்போ 2 வீலர்ஸ் கூட சுத்தமாக போக முடியல. டோட்டலாக ஸ்டக் ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுதானோ அந்த ஆக்சிடெண்ட் ஸ்பாட்? இதுதான் நினைக்கிறேன். வந்துட்டு கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. வந்துட்டு க்ரெயின் இருக்குது. என்னன்னு தெரியலிங்களா. இதில் ஃபுல்லாக தர்மாக்கோலா பாக்ஸாக இருக்குங்க. கிளியர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஆக்சிடெண்ட் ஸ்பாட்டா இல்லைன்னு தெரில. ஆக்சுவலி டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:50. இன்னும் கிராஸ் பண்ணலைங்க. வந்துட்டு மதுராந்தகம் கூட வரலைங்க. நாங்கள் வந்துட்டு ஸ்டில் நிலமை இப்படி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வெயிட் பண்ணி தான் வந்துட்டுருக்கோம். முடியலைங்க. ஃபுல்லாக சேரில் தான் ஓட்ட வேண்டியதாகுது வண்டியை. சைடில் ஃபுல்லாக கார் எல்லாம் அவனுங்க வந்துட்டு சைடில் ஓரமாக பார்க் பண்ணிடுறானுங்க. வந்துட்டு அவனுங்க போக முடியலனாலும் இடத்த பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க. 2 வீலர் கூட போக முடியாமல் அளவுக்கு மாட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வழியாக டிராஃபிக் கிளியர் ஆகிட்டு இப்போ தான் ஒரு 90 ஸ்பீடில் போக முடியுது. பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட் ஃபுல்லாக பிளாக்கு. பிகாஸ் இந்த சைடு பிளாக் ஆனதால் நிறைய பேர் வந்து அந்த சைடில் ஏறிட்டானதால் இந்த சைடும் பிளாக் ஆகுதுங்க. வந்துட்டு பட் இனிமே இந்த சைடு ஃப்ரீ ஆகிடுச்சு. அது வரைக்கும் சூப்பர் ஹாப்பி. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes to 1 hour டிலே பிகாஸ் ஆஃப் திஸ் டிராஃபிக். எனக்கு தெரிஞ்சு பை 5:30 வந்து வி ஷுட் ரீச். $99 cafe, but got late. What is the time
டைம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 6 ஆகுதுங்க. இங்கே நடந்த குழப்பத்தில் நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியலைங்க. இது எந்த இடம் என்னன்னு தெரியல. முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் வரல. தனியாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்களா இல்லை பின்னாடி வந்துட்டு இருக்காங்களா தெரியல. நிறைய பேர் வந்து வேறு ராயல் என்ஃபீல்ட் குரூப் அண்ட் அதர் குரூப்ஸ் வேறு ஆல்சோ வந்துட்டு ரைடிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் யார் எந்த குரூப்னே தெரியல. எல்லோரும் வந்துட்டு ஜாக்கெட் வேர் பண்ணிகிட்டு இருக்கிறதால வண்டியை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணோம். ஹைனஸ் வந்தால் இந்த குரூப் உண்டு, பட் அதுவும் பாசிபிள் இல்லை. வேறு ஒரு ஹைனஸ் குரூப்பும் வந்துட்டு ரைடிங் கிளம்பியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களா இல்லை எங்கள் குரூப் பண்ணுறது தெரியாது, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ எதுவாக இருந்தாலும் 99 Cafe போயிட்டு தான் டிசைட் பண்ணணும். அது வரைக்கும் ஒன்றும் தெரியல. தனியாக தான் இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கேன். குரூப் ரைட் தான் ஸ்டார்ட் பண்ணது, பட்டு தனியாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன். வாருங்களா, இதுக்கே வந்து நான் ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறேன். அப்படி இருந்தும் வந்து எனக்கு வழி விடல. அவன் வான்னு ரைட் எடுக்கிறான். நம்ம தாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கள சொல்லி நம்ம எந்த தப்பும் கிடையாது. நம்மளை பார்த்துக்கணும், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் மேட்டர். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு நம்ம டிசைட் பண்ணுறது இட் இஸ் வெரி வைஸ் அண்ட் சேஃப். Okay, I think Maduranthagam. Yes, finally we have reached Maduranthagam after 2 hours. Guys, time வந்து பார்த்தீங்கன்னா 6:17 ஆகுது. Time 6:17. Almost we are reached 99 Cafe. Okay, some of us are here. சூப்பருங்க. ஃபைனலாக வந்து டீம் மெம்பரெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே கைஸ், ஃபைனலாக 99 Cafeல காஃபி பிரேக் முடிச்சாச்சு. நிறைய பேர் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு நீங்களே பார்த்துருக்கீங்க டிராஃபிக் எவ்வளோ இருந்ததுன்றது. ஸோ எல்லோரும் பூந்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ பட் ஆல் ரீச். ஒரு கார் மட்டும் ஸ்டக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதில் தான் லக்கேஜ், நிறைய பேரோட லக்கேஜ் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு. அது மட்டும் ஸ்டக் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அது வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் எனிவே வி ஆர் நவ் ஹெட்டிங் டு அவர் டெஸ்டினேஷன். அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்கணும். ஐ திங்க் மேபி உளுந்தூர்பேட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹால்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம், என்ன பிளான்ன்றது பார்க்கலாம். பட் ரைட் நவ் ரைட் இஸ் வெரி ஸ்மூத். டிராஃபிக் இல்லை, நல்லா இருக்கலாம். அண்ட் கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வெரி க்ளவுடி. ஸோ அதனால் இது வரைக்கும் இன்னும் வெயில் இல்லை. ஸோ அதனால் என்ஜாயிங் த ரைட். வாவ், ரோட் பாருங்க, ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. லேண்ட்ஸ்கேப். மேலே ஏறுது, கீழே இறங்குது, மேலே ஏறுது, கீழே இறங்குது. நைஸ். கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க. கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதால விண்ட் பிளாஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பட் வெரி குட் கிளைமேட்டுங்க. வெயில் சுத்தமாக தெரியல. வெளிச்சம் இருக்குது, ஆனால் சுத்தமாக வெயில் தெரியல. சுற்றி மலைங்க. எந்த ஊருன்னு தெரியலீங்களே இதெல்லாம். பட் பியூட்டிஃபுல் ஏரியா. ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம், பூவின் இதழெல்லாம் மௌன ராகம், மௌன ராகம். ஒவ்வொரு துளியும் தேந்துளி ஆடுது. பூவெல்லாம் பூவெல்லாம் நம் காதல் கதையை கொஞ்சம் சொல் 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 என்றதே.
ஆக்சுவலாக ஒரு பைக் ரைடுன்றது வந்துட்டு ஒரு ரொம்ப பிடிக்குதுங்க ஆக்சுவலாக. எந்த வித தாட்ஸ் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு ரொம்ப மைண்டு ரொம்ப காமாக ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த ரோட் லேன் அண்ட் டிராஃபிக், அவ்வளோதான். நோ அதர் திங்கிங். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி ஸ்ட்ரெஸ் வந்து போயிடுதுங்க ஆக்சுவலாக. இதே வீட்டில் இருந்தாலும் வச்சுங்களேன், எதையாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஃப்ரீயாக இருந்தால் சும்மா மைண்ட் இருக்காது, எதையாவது ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் மாதிரி தாங்க. மெடிடேஷனில் என்ன பண்ணுறோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஓகேங்களா, ப்ரோலாங்டாக. அதே விஷயத்தை தான் இப்போ பைக்கிங்லேயும் பண்ணுறோம். நானும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணி 256 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு, ஓகேங்களா. அண்ட் டைம் இஸ் 10:46. ஓகே, இன்னும் ஒரு 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறோங்களா. 10:46, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 6 hours ஆகிடுச்சிங்க. கார் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசிக்கிட்டே போவோம், ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்டு மோர் ஆஃப் ஸ்நாக்ஸ் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். பட் பைக் ட்ரிப்பில் வந்துட்டு எதுவும் கிடையாதுங்க. வந்துட்டு ஈவன் ஹெட்செட் கூட நான் போடலை, ஏர்பேடு இல்லை ப்ளூடூத், நத்திங், ஓகேங்களா. ஜஸ்ட் சிம்பிள் ஹெல்மெட் மட்டும்தான் உள்ளே நான் வச்சுருக்கேன், தவிர வேறு எந்த சவுண்ட் சிஸ்டம், மியூசிக் எதுவுமே வந்து நான் ப்ளே பண்ணலை, எதையும் நான் கேட்டுட்டும் போல. ஜஸ்ட் லிசனிங் டு த விண்ட் சவுண்ட். இந்த விண்டு தான் எனக்கு ஆக்சுவலாக மியூசிக். ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த உஸ்ஸுன்னு சவுண்ட் அடிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்ஸ் ரியலி குட். வியூ பாருங்கள், நல்லா இருக்குது. என்ன ஏரியான்னு தெரியல. ரோடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்குது அண்டு நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது. பட் ஆனால் எதுவும் சுற்றி டவுன் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, வில்லேஜஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப ரிமோட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது சமயபுரம் டோல். அங்கே ஒரு டீ பிரேக் ஆர் காஃபி பிரேக், இல்லை ஜூஸ் சாப்பிட்றவங்க ஜூஸ் சாப்பிட்லாம், இல்லை எதையும் சாப்பிடாதவங்க சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாப். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து திண்டுக்கல் அந்த வத்தலக்குண்டு பைபாஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வருதுங்க, ஹோட்டல் டெம்பிள் சிட்டி. ஸோ அங்கே தான் வந்து லஞ்சு பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 1 hour டிலே இந்த மார்னிங் டிராஃபிக்னால. லஞ்ச் எப்படின்றது தெரியல. டெம்பிள் சிட்டி தான் போவோமா இல்லை அதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது ஹோட்டல் பிளான் பண்ணுறோமான்றது தெரியல. தட் இஸ் அனதர் திங். அதுக்கப்புறம் நண்பர் ஒருத்தர் வந்துட்டு தேனியில் இருக்கார், அவரும் அந்த ட்ரிப்பில் வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து சொல்கிறாரு வேறு ஒரு ரூட் இருக்குது, அது ரூட் நல்லாயிருக்கும் வாகமேன் போகிறதுக்கு, அதில் ட்ரை பண்ணலான்றாரு. பட் பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மழை எப்படி இருக்குன்றது, ஏன்னா ஈவினிங் போல் மழை இருக்குன்ற மாதிரி தான் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்காங்க. அண்டு ரீச்சிங் நியர் டு தேனி அந்த ஏரியாலாம் போகும்போது வாகமேன்லாம் மழை இருக்குன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் அந்த ரூட் போகலாமா இல்லை ஆஸ் யூஷுவல் கூகுள் மேப் காமிக்கிற மெயின் ரூட்லேயே போகலாமான்றது டிசைட் பண்ணணும். இது என்னடா அடுத்த சத்திய சோதனை. ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்டுங்க வந்துட்டு. ஃபஸ்ட்டு அது ஒரு ஆக்சிடெண்ட்டுங்களாம் நடு ரோட்டில் கவுந்து கிடந்தது, க்ரெயின் வந்து தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் டிராஃபிக் கொஞ்சமாவது லைட்டாக கிளியர் ஆகி மூவ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது எங்கள் உளுந்தூர்பேட்டை. ஆமாம், உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஏகப்பட்ட வீல்ஸ் இருக்குங்க வந்துட்டு. அத்தனை வீல்ஸ் இருந்தும் வந்து அது அப்செட் ஆகிருக்கு. எப்படி அப்செட் ஆகிடுச்சின்னு தெரில. பட் நல்ல வேலை அது ஒரு ஓரமாக வந்து அப்செட் ஆகிருந்ததால் டிராஃபிக் இம்பேக்ட் ஆகலை. அப்படியே சைடு வாங்கி எல்லா வண்டியும் போயிடுச்சுங்க வந்துட்டு. அந்த இடத்துல பெருசாக டிராஃபிக் இல்லை. இப்போ என்னன்னா அடுத்தது மறுபடியும் ஒரு டிராஃபிக்கு. அந்த ரூட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரூட்டையே வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போக வைக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியலை.
வாட் இஸ் திஸ்? why this கொலவெறி? வழி விடுங்கப்பா, பைக்குக்கு மட்டும் வழி விட்ருங்கப்பா. எப்படி தான் போகிறதுன்னு தெரியலையே. ஓகே, எப்படியாவது பிடிச்சி போயிடுறா சும்மா போனா. அப்பா, என்னடா இது? என்னடா பண்ணுறானுங்க? ஜல்லி கொட்டுறானுங்களா, கல் கொட்டுறானுங்களா, எதையோ பண்ணுறானுங்க. ஹார்னு கூட அடிக்க முடியல, கிளச்சு வச்சுக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. என்னாச்சு? இங்கே ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குங்க. ஓ மை காட், என்ன இப்படி நொறுங்கி கிடக்குது? நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க வந்துட்டு. ஆக்சுவலாக ஹைவேயில் வந்து பார்த்து ஓட்டணும் கண்டிப்பாக. 2-3 இடத்துல எனக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன்னா ஓட்டுறவனுங்க நம்ம சரி இருந்தாலும் திடீர்னு கட் எடுக்கிறானுங்க, லெஃப்ட் எடுக்கிறானுங்க, ரைட் எடுக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து பொறுமையாக போகிறது சால சிறந்தது. க்ளோஸ் கால் எடுக்க வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு வண்டியை நீங்கள் வந்து சேஸ் பண்ணி போகிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால், கிளியராக தெரிஞ்சால் சேஸ் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்ச நேரம், அதாவது நாங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு பைக்கர் போயிருந்தார். அவர் எங்கள் குரூப் கிடையாது, வேறு ஒரு குரூப், ராயல் என்ஃபீல்டு குரூப். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கிராசிங் கரெக்டாக அது ஒரு வண்டியை சேஸ் பண்ண போகும்போது அங்கேருந்து உள்ளேருந்து ஒருத்தவங்க திடீர்னு நடந்து போனாங்க சடனாக. பட் அவர் மேனேஜ் பண்ணிட்டாரு, அவங்களுக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு வண்டியை நம்ம சேஸ் பண்ணி கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஆல் கிளியராக, இல்லை ஏதாவது பேரிகார்டு இருக்கா, அப்ஸ்டக்கிள்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிவிட்டு போகிறது மிகவும் நன்று. ஓகேங்க, மறுபடியும் டிராஃபிக் ஃப்ரீ ஆகிடுச்சு. வி ஆர் குட். நடுவில் கொஞ்சம் இடத்துல ரொம்ப ட்ரையாக இருந்தது, இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் இங்கே பூச்செடிங்கெல்லாம் பூத்து குழங்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் பாறைங்க, சின்ன சின்ன குன்றுகள், ஏதோ ஸ்டெப்ஸு போகுது. என்ன ஸ்டெப்ஸுன்னு தெரியலையே. பாருங்களா, அங்கே பாருங்கள், தெரியுதா? ஏதோ ஸ்டெப்ஸு போகுது பாருங்கள் மேலே. ஆனால் மேலே ஒன்றுத்தையும் காணும். ஆல் ரைட், சரி, ஓகேங்க. அடுத்து அந்த சமயபுரம் டோலில் மீட் பண்ணுவோம். இதுக்கு நடுவில் ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது நிகழ்ந்துச்சுனால் என்னால் பார்க்க முடிஞ்சதுன்னா நான் வீடியோ ஆன் பண்ணி ப்ளே பண்ணுறேன். நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், நான் இதெல்லாம் எடிட்டில் கட் பண்ணிவிடுவேன்.